பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் ஓடுவதற்கு கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு அநேகருடைய ஓட்டம் குறைந்து போகிறது. பாருங்கள், நல்லா பைபிள் படிச்சுருங்க, பைபிள் படிக்க முடியாமல் பாருங்கள். நிறைய பாருங்கள், நல்லா ஜோம் பண்ணிடுங்க, ஜோம் பண்ணல, நல்லா ஆராதிப்புங்க, ஆராதிக்க எங்களால் முடியலங்கன்னு நிறைய விஷயத்தில் இன்றைக்கி சோர்ந்து போன மக்களாக காணப்படுறாங்க. வேதத்தில் கூட பாருங்கள், எலியான்ற ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கும்போது, எலியா நல்ல ஊழியம் செய்தவர், ஒரு பெரிய காரியங்களை செய்து முடித்தார். அப்படி பெரிய காரியங்களை செய்து முடித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்விகள் வருகிறது. பாருங்க, ஒரு நாள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது எதிர்த்து நிற்கிற இந்த பாகால் தெருக்கட்சியும் சரி, தோப்புகிற காரணங்களும் சரி, 850 பேர் கூடியிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் கெத்தா ஒரே மனுஷன் நின்றார். அந்த அளவுக்கு தைரியம் இருந்தது. அந்த அளவுக்கு அவர் நின்று ஒரு காரியங்களை ஜெயம் எடுக்கிறார். அவர்களை பரியாசம் பண்ணுகிறார். பரியாசம் பண்ணி கூப்பிடுற அவன் தெய்வத்தை அப்படி என்று சவால் விட்டு ஒரு நின்ற ஒரு மனிதன் தான் இந்த எலியா. இந்த எலியா பாருங்க, அன்றைக்கு சவால் விட்டு நின்ற ஒரு மனிதன் பின்வரும் நாட்களிலே அவர்களெல்லாம் ஜெயம் எடுத்து அவர்களை சங்கரித்து விட்டார். முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். அவங்கள காலி பண்ணிட்டார். முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அடுத்த செகண்டு இது ராஜா கிட்ட போகும்போது ஏசபேல் சொல்கிறா, நீ இப்படி பண்ணல, நாளைக்கு இந்நேரம் உன் தலை இங்கே இருக்கும், நீ என்ன பண்ணியோ அப்படி நான் பண்ண போகிறேன். இந்த வார்த்தை அவரை சோர்வடைய வைத்தது. இந்த வார்த்தை சோர்வடைந்து காணப்படுறார். ஏன் என்று சொன்னால், நிறைய நேரங்களில் அப்படி ஓடினங்க, ஒரு நாள் அப்படி ஜோம் பண்ணங்க, அப்படி நான் ஜெயித்தங்க. பார்த்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை அந்த மனிதனை சோர்வடைந்து அப்படி தைரியமாய் நின்ற ஒரு மனிதன் இப்போது தைரியம் இழந்தவராய் மாறிவிட்டார், சோர்வடைந்து காணப்படுகிறார். நாம கூட நிறைய நேரங்களில் நல்லா ஜெபம் பண்ண, நல்லா ஒன்ன, நல்லா ஆராய்த்த, நல்லா ஊழியம் பண்ண அப்படி சொல்லுகிற தேவஜனமே, இன்னைக்கு நீ செய்ய முடியாமல் போனது காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு எலியா 3 மாதங்கள் நின்று என்ன பண்ற, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார், கர்மேல் பருவத்தில் நிற்கிறார், தேவனுடைய உதவியை கேட்கிறார், தேவனோடு கூட உறவாடுகிறார். அந்த பலத்தை கொண்டு அதை ஜெயித்தார். அது முடிந்த உடனே திரும்பவும் ஜெபத்துக்கு போகணும், திரும்ப தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும். அதற்குள்ள இந்த வார்த்தைகள் வந்தோடனையும் அவர் மனம் அடி வைத்தார். இன்றைக்கு கூட நாம் பாருங்க, ஒரு நாள் நல்லா பண்ண, இப்போ பண்ண முடியாமல் போதுன்னா உங்ககிட்ட இன்னைக்கு என்ன இல்லைன்னா, வார்த்தை இல்லாமல் போகிறது, வசனம் இல்லாமல் போகிறது. அன்றைக்கு பாருங்க, தொடர்ந்து அப்படி பைபிள் படிச்சுன்னா ஓடினீர்கள், ஊழியம் செய்தீர்கள், ஆராதனை பண்ணி எல்லாம் பண்ணீங்க, கில்லாம் போயிடுச்சு. அன்று பாருங்க, இப்படி ஒரு நாள் எருசலேமுக்கு வந்து பலிகளை செலுத்தி விட்டு அன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பண்டிகைலாம் முடிச்சுட்டு போகிற ஒரு ஜனங்களை பார்த்து, எல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியில் சோர்ந்து போயிடாத, நான் அடுத்த பட்சம் என்ன பண்ண கூடாது, வர முடியாமல் போயிட போகிறேன் அப்படின்னு பண்டிகையின் கடைசி நாட்களில் நிற்கிறாது. அந்த பண்டிகையினுடைய கடைசி நாட்கள் என்று அவர் சொல்கிறார், ஓ தாகமாக இருக்கிறவர்களே, அவங்கள பார்த்துக்க, தாகமாக இருக்கிறியா, வார்த்தைலாம் போயிட்டியா, எல்லாத்தையும் இங்கே வந்து பிரயாசப்பட்டு வந்ததெல்லாம் இங்கே முடிச்சுட்டு போயிட்டியா, திரும்ப வருவதுக்கு உங்களுக்கு பலன் இல்லையா, நீ என்கிட்ட வாங்க, நீங்கள் என்கிட்ட வாங்கன்றார். வேதத்தை வாசிங்க, யோவான் 4:14 நீங்கள் வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒருபோதும் தாகம் உண்டாகாது. கவனிங்க, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு போதும் தாகம் உண்டாகுது. ஓடக்கூடியாதவனாய் முடியாததாய் நின்று கொண்டிருக்க ஜனமே, உங்களை பார்த்து ஒரு நாள் நல்லா பயில் படிச்சுங்க, நல்லா ஓடினாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா பண்ண, இன்னைக்கு முடியலையா, அவர் சொல்ற, நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்சுன்னா ஒரு காலம் தாகம் இருக்காது. எப்போ ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவனுக்கு, அந்த ஓடிக்கொண்டிருக்கிறவனுக்கு பாருங்க, கொஞ்சம் தண்ணீரை குடிச்சிங்கன்னா அந்த தண்ணீரை குடிச்சு இன்னும் நல்லா ஓடுவான். அப்படி அந்த சோர்வடைகிற நேரத்தில் அந்த தண்ணி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஒருத்தர் அப்படி மயக்கம் பண்ணி விழுந்தாங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த தண்ணி அவங்கள பலப்படுத்திடும், அந்த தண்ணி அவங்கள திடனாய் மாற்றிடும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப முடியாமல் 2-3 நாள் முடியாமல் ரொம்ப படிக்கல இருக்குன்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அந்த குளுக்கோஸ்னு ஒன்று ஏற்றுவாங்க. வெறும் தண்ணி தான், ஒரு 2 பாட்டில் இருந்துன்னா வரும்போது இப்படி தெம்பா நடந்துருவீங்க. அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ முக்கியத்துவம் உள்ளதாக இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம், கவனிச்சிங்களா, நான் கொடுக்குறேன்னா அந்த தண்ணி குடிச்சின்னா ஒரு காலம் உனக்கு தாகம் இருக்காது. நீ நல்லா ஓடலாம், நல்லா ஊழியங்களை செய்யலாம், நல்லா நீ என்ன பண்ண, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இப்போ எலியா சோர்ந்து போயிருந்தவரை அவர் பாருங்க, அவருக்கு வேண்டியதை கொடுத்து
இதை குடி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணது? குடி கொஞ்சம். இப்போ எழுந்துனாரு, எழுந்து அதை செய்யக்கூடிய நாயமான. இன்னைக்கு நாம் கூட ஆண்டவரிடத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். வார்த்தையை கேட்டு, அப்பா என்னை கூட பலப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நான் பலவீனமாய் காணப்படுகிறேன்ப்பா, நான் சோர்வற்று நிற்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துக்கு போக வேண்டும், ஜெபிக்கணும், வேதத்தை எடுத்து படிக்க வேண்டும், வேத வசனங்களை ஆராய வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் தாகத்தை அவர் தீர்ப்பார். இந்த தாகம் தீர்க்கப்படுமானால் உன் சோர்வு நீங்கிவிடும். சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறாங்க, 2 பேருக்கு நன்மை செய்யணும், சோர்ந்து போயிட்டு இருப்பேன். அடப்போங்க, இந்த ஜனங்களுக்கு செஞ்சு இப்படி ஆயிட்டாங்க. நான் என்ன எத்தனை பேருங்க செஞ்சேன்? 2 பேருக்கு. ஏன் அந்த சோர்ந்து போகாமல்? சோர்வு வருங்க நீங்கள் நன்மை செய்யும்போது. அப்போ இந்த சோர்வு மாற வேண்டும். என்ன பண்ண? இயேசு நன்மை செய்கிறார் சொல்லி தர. எப்படி செய்ய முடிந்தவரால்? செய்வதற்கு என்ன காரணம்? இந்த இயேசு ஒவ்வொரு நாளும் பிதாவோட உறவு கொண்டவராய் மாறினார். இந்த வேத வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமே, கவனிச்சிங்களா? அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை. அப்போ வார்த்தையோடு அவர் நெருங்கி இருப்பதனால அவர் என்ன பண்ணா தெரியுங்களா? பலனாய் ஓடினார், நன்மை செய்தார். இன்றைக்கும் தேவ ஜனமே, நீங்க ஓட வேண்டுமா? நீங்க பலன் அடைய வேண்டுமா? ஒரு காரியங்களை செய்ய வேண்டும். யோவான் 7:37 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இப்ப சத்தம் போட்டு கூப்பிடுற, பிரயாசப்பட்டு வந்த, எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன நல்லா என்ன பண்ற, பலி செலுத்தி என்ன ஆராதிக்க வந்த, என்னுடைய சமூகத்தை தேடி வந்த, இப்ப நீ போகும்போது சோர்வடைனா திரும்ப உன்னால வர முடியாது. ஆலயத்துக்கு போய் கூட நான் இப்படித்தானே காணப்படுறேன். நான் ஆலயத்துக்கு வந்து கூட தானே என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. ஆலயத்துக்கு வந்து கூட தானே என்னுடைய வாழ்க்கையில். ஏன்னா இன்னும் இல்லை, அவங்ககிட்ட தாகமா இருக்கிற நீ திரும்ப வர முடியாம போயிடுது. அவர் பண்டிகையின் கடைசி நாட்களில் நிற்கிறவர் சொல்கிறார், தாகமா இருந்தா நீ என்கிட்ட வா, நான் உனக்கு தாகத்தை தீர்க்கிறேன்னு சொல்றார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய முடியாம நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, உனக்கு ஒரு தெய்வம் கூப்பிடுறாரு, என்கிட்ட வாண்டர். பைபிள் எடு, வேதத்தை எடு, உட்காரு, பைபிளை கொஞ்ச நேரம் படி, உன் தாகத்தை தேவன் தீர்ப்பாரு. நீ சோர்வில்லாமல் ஓடுவதற்கு கர்த்தர் பலன் தருவா. கர்த்தர் பலன் தருவா. இன்றைக்கு பைபிள் என்னால் படிக்க முடியல, எனக்கு பைபிள் படிக்க தெரியலன்னா நீ தாகத்தில் தான் இருப்ப. இல்லை, பைபிள் வார்த்தை கேட்டுனா இப்போ அவைகளை தெரிந்து கொள். அவைகளை கொண்டு நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவைகளை கொண்டு நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு பிரயாசப்படு. அதை விட்டுட்டு என்ன பண்ற, என்னால் முடியலன்னா உனக்கு சோர்வு. இந்த சோர்வு மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த சோர்வு நீங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சோர்வுலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? வேதத்தை படிக்க வேண்டும், வேத வசனங்களை ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். இவைகள் உன் சோர்வை நீக்கி உன்னை நல்லா ஓடக்கூடியவனாய் மாற்றிது. உனக்கு வேண்டியதை கொடுத்து பலனாய் மாறக்கூடியது தான் இந்த வசனம். வசனம் பாருங்க, ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் போய் உட்காந்து பைபிள் படிங்க, அந்த வார்த்தை கூட பேசும். நான் இருக்கிற மணியாம கலங்குறேன், நான் உனக்கு அற்புதம் செய்யுமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனையும் உடனே தெம்ப மாட்டோம். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை நீ சோர்வடைந்து வந்த பத்தியா, உன் தாகத்தை தீர்க்கக்கூடிய வார்த்தை, உன் தாகத்தை போக்கக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு வேதத்தில் மனிதர்களெல்லாம் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவள் எல்லாம் தேவ உறவை நாடினார்கள், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டார்கள், தேவ பிரசனத்தை உணர்ந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் அழகாக சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்களாம். காத்திருக்கணுங்க. எங்கே கர்த்தருக்காக எங்கே காத்திருப்பீங்க? மெயின் ரோட்டில் இருக்கலாம்னு சொல்ல முடியுமா? இல்லை அங்கே இருக்கலாம்னு சொல்லுமா? இல்லை ஆலயத்தில் இல்லைங்க. பைபிளை புரிங்க, அவருடைய வார்த்தை கிட்ட காத்துருங்க. அந்த வார்த்தையோடு கொஞ்சம் நேரம் பேசினு, என் கூட தெய்வம் பேசுவார்னு கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை பார்த்துனுங்க. அந்த வார்த்தையும் கூட பேச ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை கொண்டு நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த வார்த்தையினால ஜெயம் பெற்றவனாய் மாற முடியும். கவனிங்க, இப்படி சோர்வில்லாமல் ஓடின மனிதர்கள் வேதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மறிக்கிற இடத்துலாம் சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடும், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும். இது நிறைய மரண வீட்டில் பேசுகிற ஒரு வார்த்தை. ஆனால் நல்லா கவனிங்க, இதை ஒரு மனிதன் செய்து முடித்திருக்கிறார். இதை ஒரு மனிதன் செய்து முடித்தவர் சொல்கிறார்.
அவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை 2 தீமோத்தேயுல சொல்ற 4:7 நல்ல போராட்டத்தை போராடினாராம். அப்போ நல்ல போராட்டத்தை எப்படிங்க உங்களால் போராட முடியாது? நான் வேதத்தோடு நேரங்களை செலவழித்தேங்க. எனக்கு சோர்வு இல்லாமல் ஓடுவதற்கு ஒரு பலனை தந்தாருங்க. நான் சோர்ந்து போகாமல் ஓடுவதற்கு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு எனக்கு ஒரு பலன் கிடைத்தது. வார்த்தை, வசனம். எனக்கு தாகம் நிறைய வரும். அந்த தாகம் வருகிற நேரங்கள் எல்லாம், அந்த தாகத்தோடு இருக்கிற நேரங்கள் எல்லாம் நான் நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுவேன். நிறைய நேரத்தில் தாகத்தோடு இருப்பேன். அந்த தாகத்தை தீர்ப்பது உடைய வசனம், உடைய வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டதுனால எனக்கு வருகிற எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தைரியமாய் ஓட, ஜெயம் எடுக்க வேண்டிய கிருபைகளை தேவன் தந்தருனான். அப்படியா நம்ம ஓடுவதற்கு ஒரு நாளும் தேவ சமூகத்தை நாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பைபிள் எடுத்து படிக்கணும். பைபிள் ஏதோ ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு 2 வசனம் எப்படி காலண்டரில் பார்த்துட்டு போகிற ஜனமாக இருக்கக்கூடாதுங்க. தாகம்னு சொன்னால் அப்படி தண்ணி கொடுத்த மாத்திர 1 லிட்டர் கேனை டப்பன்னு குடிச்சிட்டு எடுக்குது இல்லைங்க. ரொம்ப தாகமாக இருக்குங்க. ஒரு சில பாருங்க, வயதானவங்க பாருங்கள், எங்கே போனாலும் அந்த தண்ணி பாட்டில் தூக்கின்னு சுற்றுவாங்க. ரொம்ப தாகமாக இருக்கும், அப்போ தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்வாங்க. எப்படி இதெல்லாம் தூக்கின்னு சுமக்கிறீங்களோ, உங்கள் இதயத்துக்குள்ள வசனத்தை உள்ள தூக்கி போடுங்க. அவைகளை தியானித்து கொண்டே புறப்பட்டு போங்க. அவைகள் உங்கள் சோர்வை நீக்கி நீங்கள் போகிற காரியங்களை ஒரு ஜெயமாய் மாற்றி கொடுக்கும். ஜெயமாய் மாற்றி கொடுக்கும். நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். நிறைய பேர் பைபிள் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த பைபிள் வச்சு எல்லா இடமும் போயிருப்பாங்க. ஆனால் பைபிளில் இருக்க வசனம் தெரியாது, வார்த்தை தெரியாது. வார்த்தை தெரியலையா? ஆவிக்குரிய பாடல்களுக்கு பாருங்க, பெர்க்மன்ஸ் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான பாடல். அந்த பாட்டில் வசனங்களை என்ன பண்ணாங்க, பாடலாம் ஏற்றி வச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அவைகளை பாடுங்க. அவைகளை பாடி என்ன பண்ணுங்க, சத்தியத்தை உள்ள என்ன பண்ணுங்க, தியானிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது வசனம். அந்த வசனத்தை பாட்டை எழுதி வச்சுக்காரு. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னாரே. இந்த மாறும் என்று சொல்ற வார்த்தை என் வாழ்க்கையில் எப்பொழுது மாறப்போகுது? என்னுடைய துக்கத்தை மாற்றுகிற தேவன் எங்கே இருக்கிறாரு? அவைகளை என்ன பண்ணுங்க, தியானித்து கொண்டு போங்க. உங்கள் துக்கங்களை போக்கிடுவா. அந்த வசனம் வரும்போது உன் துக்கம் போயிட்டு இருக்கும். உன் வார்த்தையில் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் அப்படி மாற வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 15:58 நீங்கள் உறுதியுள்ளவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நீங்க உறுதி உள்ளவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில பெருகுறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்றது. எப்படி சொல்லுவாங்க? நீங்க உறுதி உள்ளவர்களா இருக்கணும். ஒரு மனிதன் உறுதியா இருக்குன்னா சோர்வு நீங்கணுமே. இந்த சோர்வு உள்ள மனிதனை பாருங்க, தடன்னு உதிரும், நிற்க முடியாது. பேலன்ஸ் இல்லைங்க, பேலன்ஸ் இல்லைங்க, பேலன்ஸ் இல்லைங்க. அப்ப பேலன்ஸா இருக்கணும்னு சொன்னா அந்த மனிதன் வார்த்தை, அந்த வார்த்தை மேல கட்டப்பட்டவன், கற்பாறை மேல கட்டப்பட்டவன், பெருமழை, பெருவெள்ளம், பெருகாற்று ஏது வந்தாலும் ஒன்னும் அசைக்கல, அவன் உறுதியாய் நிற்கிறான். வசனம் முக்கியம், வார்த்தை முக்கியம். இந்த வார்த்தையை வைத்து கொண்டு ஒரு மனிதன் இருப்பான்னு சொன்னா, எப்படியாப்பட்ட காற்று வந்தாலும், எப்படியாப்பட்ட மழை வந்தாலும், பிரச்சனைகள் உன்னை தேடி தேடி வந்தாலும் நீ திடனாய் நிற்பது கர்த்தர் பலனை தருவார். உனக்கு சோர்வு இருக்காது. கவனிச்சிங்களா? நீங்கள் என்ன பண்ணுமா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள பலனாய் இருக்க வேண்டும், பெருகிற மனிதனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டார், அதற்காகத்தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளை. நீ என்ன பண்ணுமா, ஜபிக்க பிள்ளைகளாக மாறணும், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக மாறணும், வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறி பாருங்களேன், நீங்கள் சோர்வில்லாமல் ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சோர்வுகளை நீங்கள் மாற்ற முடியும். சோர்வின் நேரத்தில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுகளாய் மாற வேண்டும். எப்போ நான் திடனாக இருந்தால் மட்டும்தான் பெருக முடியும். அந்த திடனாய் நிற்பதற்கு வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தை என்ன பண்ணுங்க, எவ்வளோ தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னு நினச்சிங்களோ குடிக்கிறீங்களே, அதுபோல் எப்பொழுதும் வார்த்தையில் நிறைந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோட கூட இரு. இந்த நாள் ஆண்டவரே, தாகத்தை தீர்க்கும்படி தண்ணீர் எப்படி குடிக்கிறார்களோ அதுபோல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க, வேதத்தோடு நெருங்க கர்த்தாவே உதவி செய்யும். இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டு, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் தியானிக்கணும் என்று இப்போது நினைத்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் அப்பா வார்த்தைகளை பிடித்துக்கொள்ள, வார்த்தையோடு நெருங்க அவங்களுக்கு வேண்டிய கிருபைகளை பலனை தேவன் தந்தல் ஆசீர்வதிப்ப. சோர்வுகள் நீங்கட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், பலமாய் ஓட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.
காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.